ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு வீடியோவில் வீட்லேயேவும் நம்ம எப்படி நெய் உருக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு நான் அதுக்கு 1/2 லிட்டர் பால் வாங்கியிருக்கிறேன். இந்த பாலை நல்லா காய்ச்சிட்டு அப்படியேவும் சுத்தமான ஒரு இடத்துல திறந்து வச்சிருங்க. ஒரு மணி நேரம் அல்ல 2 மணி நேரம் அப்படி திறந்து வச்சிருங்க. அந்த மாதிரி வைக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி ஏடு மாதிரி படிஞ்சிரும். அந்த ஏடு எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை ஒரு கண் கரண்டியினாலேயும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி 1 லிட்டர் பால் வாங்குவேன். காலையில 1/2 லிட்டர், சாயந்தரம் 1/2 லிட்டர். இந்த மாதிரி டெய்லி நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் கலெக்ட் பண்ண பாலேடு. இதை நீங்க ஃப்ரீசர்ல வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இப்ப இந்த மாதிரி நம்ம வீட்லயேவும் பால் காய்ச்சி பாலேடை எடுத்து அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து நெய் உருக்குறதுனால நெய் ரொம்ப மணமா இருக்கும். அதுவும் போக நம்ம வீட்லயே செய்யற ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. இப்ப பாருங்க, இது கிட்டத்தட்ட 1.5 டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு நான் பாலேடை எடுத்து வச்சிருக்கிறேன். இது ஒரு 8 அல்லது ஒரு 10 நாள் நான் கலெக்ட் பண்ண பாலேடு. இதை நான் ஃப்ரீசர்ல வைக்கல, ஃப்ரிட்ஜ்லயே தான் வச்சிருக்கிறேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சாலே போதும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா கட்டியா இருக்குது. இது எந்த நேரம் நம்ம பட்டர் எடுக்க போறோமோ அந்த நேரம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தா போதும். முன்னாடியே எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி அந்த டைம்ல நம்ம எடுத்துட்டு சேர்க்கறதுனால நமக்கு ஈஸியா பண்ணிட முடியும் வெண்ணெய். இப்போ வெண்ணெய் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி பெரிய ஜாரை பயன்படுத்துங்க. அப்பதான் வெளியே நல்லா தெறிக்காம நம்ம ஈஸியா எடுக்க முடியும். இப்ப இதுல ஓரளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த பாலேடை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம வீட்லயேவும் நம்ம பாலேடை எடுத்து செய்யற வெண்ணெய் ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கும், ரொம்ப மணமாவும் இருக்கும். இப்ப பாருங்க, நான் இந்த அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ மிக்சியை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பல்ஸ் மோட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸா ஓட்டணும். இந்த மாதிரி நான் பல்ஸ் மோட்ல போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிருங்க. இப்போ அதுக்கப்புறம் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம உடனே எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால, அதாவது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த உடனே மிக்சியில போட்டோங்கிறதுனால நீங்க ஐஸ் வாட்டர் எதுவுமே இல்ல ஐஸ் கியூப்ஸ் எதுவுமே சேர்க்க வேண்டாம். சாதாரண தண்ணியிலேயே நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு அதை நல்லா பழையபடியும் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிருங்க. நல்லா பழையபடியும் இந்த மாதிரி ஓட்டுங்க. இப்படி ஓட்டுறப்ப அதனுடைய லிட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே வெண்ணெய் அப்படியே திரண்டு வருது. நான் இப்ப விரல் வச்சு காமிக்கிறேன், பாத்தீங்களா? அந்த மாதிரி இடத்துல எல்லாமே நல்லா வெண்ணெய் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க லிட்ல பார்த்தாலே தெரியும். இப்போ நமக்கு வெண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா வெண்ணெய் பிரிஞ்சிருச்சு. தண்ணியினுடைய அளவு கம்மியா ஊத்திக்கோங்க, இல்லாட்டி வெளியே தெரிச்சிரும். இப்ப இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்துலதான் நம்ம உருக்கின வெண்ணெயை வைக்க போறோம். ஏன்னா இந்த பாத்திரத்துல வச்சுட்டு நம்ம அதே ஒரு தடவை அந்த தண்ணியிலேயே ஒரு தடவை நம்ம வெண்ணெயை கிளீன் பண்ணிட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருக்கணும். இப்ப பாருங்க, நான் ஒரு ஈடு போட்டதுல எனக்கு இவ்வளவு வெண்ணெய் கிடைச்சிருக்குது. இது இப்ப நம்ம எடுத்துடலாம். நம்ம இந்த வெண்ணெய் பாத்தீங்கன்னா நல்ல கிரீமியா எனக்கு கிடைச்சிச்சு. எப்போ இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா, நீங்க உடனே எடுத்துட்டு செய்யுங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து உடனே எடுத்துட்டு செய்யுங்க. அதுக்கப்புறமா தண்ணி அதிகம் சேர்த்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேருங்க. நல்ல கிரீமி கன்சிஸ்டன்சில உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நான் வெண்ணெய் எனக்கு கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட 1.5 டியூன் பாக்ஸ்க்கு எனக்கு பாலேடு இருந்துச்சு. அதுல எனக்கு இவ்வளவு வெண்ணெய் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த மாதிரி கைகளால எல்லா துண்டு துண்டா இருக்கிற எல்லா வெண்ணையும் சேர்த்து அப்படியே வைங்க. ஒரே இடத்துல எல்லாமே சேர்ந்து ஒட்டி அப்படியே வந்துடும். உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இதை ஒரு தடவை நம்ம அலசிட்டோம். இப்ப நம்ம உருக்கலாம். இப்ப வெண்ணெய் உருக்கிறதுக்கு நீங்க இண்டாலியம் மாதிரியான கனமான வானொலியை பயன்படுத்துங்க. ஏன்னா இது ரொம்ப நேரம் நம்ம அடுப்புல வச்சு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால கனமான வானொலியை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியை பயன்படுத்துங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு ஸ்டவ்வை கூட்டி வச்சிடாதீங்க. அந்த மாதிரி ஸ்டவ் ஃப்ளேம் அதிகமாயிருச்சுன்னா டக்குன்னு
பேர்ன் ஆக ஆரம்பிச்சிரும். அதுவும் போக வந்து ரொம்ப கசடு தங்க ஆரம்பிக்கும். அதனால வந்து கொஞ்சம் பொறுமையா ஸ்டவ்வ சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி காய்ச்சிட்டே இருங்க. இப்ப நீங்க பார்த்தா தெரியும் மேல ஃபுல்லா வந்து அப்படியே வெள்ளை பூத்து இருக்கு. அது கொஞ்ச நேரத்துல இன்னி அப்படியும் டைம் ஆக ஆக நல்லா உருகி அப்படியே வந்து நெய்யா மாற ஆரம்பிச்சிரும். அது வரைக்கும் வந்து நீங்க பொறுமையா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நம்ம போட்டிருந்த பட்டர் எல்லாமே உருகிருச்சு. இன்னி கொஞ்ச நேரத்துல வந்து இப்ப இந்த மாதிரி கொதிநிலை பதம் வந்ததுக்கு அப்புறமா வந்து டக்குன்னு வந்து மாறிரும். அதனால கவனமா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ் மட்டும் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப வந்து பாருங்க உடனே வந்து பிரிஞ்சு வந்துரும். நெய் பிரிஞ்சு அப்படியே பாத்தீங்களா மாறிடுச்சு. இந்த மாதிரி நீங்க கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா வாசனையா இருக்குது. ஒரு 2 கொத்து முருங்கை இலை சேர்த்துக்கோங்க. முருங்கை இலை சேர்க்கறதுனால நெய்யினுடைய மனம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். முருங்கை இலை சேர்த்துட்டு டக்குன்னு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெய் இப்ப ரெடி ஆயிருச்சு. முருங்கை இலை சேர்த்த உடனே சில நேரங்கள்ல வந்து வெடிக்கும். பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா ஆறிருச்சு. நம்ம போட்ட அந்த முருங்கை இலையை வந்து நம்ம எடுத்துடலாம். இது கூட வந்து சாப்பாடு கூட கலந்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு டீ ஃபில்டர்ல வந்து இந்த மாதிரி நம்ம உருக்குன நெய்யை வந்து இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. பாத்தீங்களா நம்ம நல்லா வந்து பொறுமையா கிளறினதுனால ரொம்ப கம்மியான கசடு தான் வந்து தங்கியிருக்கு. இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். ஹோம் மேட் கீ, வீட்லயே வாங்குற பாலை வச்சு. கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. மணமான ஆரோக்கியமான நெய் வந்து உங்களுக்கு வீட்லயே ரெடி பண்ணிக்க முடியும். அதுவும் போக நம்ம இஷ்டத்துக்கு நெய்யை வந்து தாராளமா பயன்படுத்திக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ. இப்போ இன்னொரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி பட்டர் எடுத்த மிக்ஸி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் கிளீன் பண்றதுக்கு. அதுக்கு நீங்க நல்லா ஒரு கெட்டில்ல வந்து நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சு இதுல வந்து 3/4 அளவுக்கு வந்து ஊத்திக்கோங்க. அந்த வெந்நீர் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும். லிட்டை மூடிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து குலுக்குனீங்க அப்படின்னு சொன்னான்னு அந்த வெண்ணெய் எல்லாமே உருகி அப்படியே தண்ணியோட வந்துடும். லிட்டு வந்து சுத்தமாயிரும். இப்ப பாத்தீங்களா சுத்தமாயிருச்சு. இப்ப இந்த தண்ணியை நம்ம கீழே ஊத்திட்டு வந்து நம்ம மிக்சியை வந்து கிளீன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி முறையில வந்து நம்ம பால் பாத்திரங்களோ இல்ல தயிர் பாத்திரங்களோ இல்ல ஒவ்வொரு தடவையும் வெண்ணெய் எடுக்கிறப்ப இல்ல வெண்ணெய் எடுத்து வச்சிருந்த வேற பாத்திரங்களையோ வந்து இந்த மாதிரி கொதிக்கிற வெந்நீர் ஊத்தி நம்ம ஈஸியா கழுவிட முடியும். அதுக்கப்புறம் வந்து நார்மலான டிஷ் வாஷ் வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்க முடியும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எப்ப வீட்ல வந்து மிக்சியில வெண்ணெய் எடுத்தாலும் இந்த மாதிரி மெத்தடை வந்து பயன்படுத்துங்க.